Try these. For the given ratios, find two equivalent ratios and complete the table கொடுத்திருக்காங்க. 1:3 அப்படின்னு எழுதிருக்காங்க. What is the fraction form பார்த்தோம்னா 1/3. இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரேஷியோக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவலண்டா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது நியூமரேட்டரை எதுல மல்டிப்ளை பண்றோமோ அதே தான் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 2 is 2, 3 into 2 is 6. இப்போ நமக்கு ரேஷியோ என்னது 2:6. அப்புறம் இந்த 1/3 இருக்குல்ல அது 1 இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம், இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப என்ன வரும் 3/9. So this is 2/6. 2/6 நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும் 1 2 is 2, 3 2s are 6. அகைன் நமக்கு என்ன வரும் 1:3. அப்ப இந்த ரேஷியோவே வந்துடுச்சா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன பாருங்க 3/7 கொடுத்திருக்காங்க. 3/7. So multiply by 2, இங்கேயும் multiply by 2 போட்டா என்ன வரும் 3/7 is 6/14. So இதோட ஈக்குவலன்ட் ரேஷியோ ஒன்னு வந்து என்னது 6/6:14. அதுக்கப்புறம் இன்னொன்னு ரெண்டு எழுத சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ 3/7 multiply by 3 multiply by 3 என்ன வரும் 9/21. So another one is 9:21. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 5/8. So 5/8 multiplied by 2 multiplied by 2 என்ன வரும் 10/8 2s are 16. அப்புறம் அதுவே 5/8 multiplied by 3 multiplied by 3 போட்டா என்ன வரும் 5 3s are 15, 8 3s are 24. So what are the equivalent ratios? 10:16. இங்க என்ன வரும் இன்னொரு ரேஷியோ வந்து 15:24. கிளியரா? இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க write 3 equivalent ratios and fill in the blanks boxes. இப்போ நமக்கு இங்க 4:5 கொடுத்திருக்காங்க. 4:5. அப்புறம் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8 box கொடுத்திருக்காங்க. So this is 4 multiplied by 2. இப்போ 4 2s are 8. அப்போ 5 2s are என்ன வரணும் இங்க 10 வரணும். So the box is 10. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம எப்பயுமே சிம்பிள் ரேஷியோ தான் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 4:5. நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க இங்க 50 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் 5 multiplied by 10 is 50. அப்போ நம்ம 4 multiplied by 10 என்ன வரணும் 40. So இந்த பாக்ஸ்ல என்ன வரணும் 40 வரணும். நெக்ஸ்ட் 4:5 தான் ரேஷியோ. நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க 12 கொடுத்திருக்காங்க, இந்த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 4 multiplied by 3 is 12. அப்போ 5 multiplied by 3 is என்ன வரணும் இங்க 15 வரணும். Clear? So what is here? It is 15. Next, this is first one. So second one போடலாம். Second one என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 7:2. So நமக்கு இங்க 10 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்க multiplied by என்ன வரும் 2 5, right? 2 multiplied by 5 is 10. அப்போ 7 multiplied by 10 is 35. இப்போ இங்க என்ன வரணும் 35 வரணும். Next 7:2 கொடுத்திருக்காங்க. இங்க 14 கொடுத்திருக்காங்க. So 14 என்னது multiplied by 2. 7 multiplied by 2 is 14. அப்போ 2 multiplied by 2 is 4. So here it is 4. Next என்ன கொடுத்திருக்காங்க 49 அதாவது 7:2க்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ 7:2. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 49. So 7 multiplied by 7 is 49. அப்போ 2 multiplied by 7 is 14. இங்க என்ன வரும் 14. Clear? Next third one 8:5 கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 32. இப்போ என்ன வரும் 8 multiplied by 4 is 32. அப்போ 5 multiplied by 4 is 20. So here it is 20. Next 8:5. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 50 கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 5 multiplied by 10 தான் 50. அப்போ 8 multiplied by 10 வந்து என்னது 80. So what is here? It is 80. Next இங்க என்ன கொடுத்திருக்காங்க 8:5க்கு 16 கொடுத்திருக்காங்கல்ல 16. இப்போ நம்ம என்ன பண்ணோம் 8 multiplied by 2 is 16. அப்போ 5 multiplied by 2 என்ன வரும் 10 வரும். So இங்க 10 வரும். Clear? For the given ratio, find the simplest form and complete the table. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரேஷியோவை fraction formல எழுதிட்டோம்னா so what you have to do, we have to divide by common factor. Third one என்னன்னா divide by common factor.
காமன் ஃபேக்டர்னா என்னது? மேல என்ன நம்பர்ல டிவைட் பண்றோமோ அதே நம்பரால கீழேயும் டிவைட் பண்ணணும். டிவைட் பை காமன் ஃபேக்டர். இங்க பார்த்தோம்னா மேலேயும் 5 ஆல் டிவைட் பண்ணிருக்காங்க, கீழேயும் 5 ஆல் டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் 1:12. இப்போ இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி எழுதலாம்னா 4000 by 6000. ஸோ டிவைட் பை 1000 போடலாமா? டிவைட் பை 1000, இங்கேயும் 1000. தட் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க இந்த ஜீரோஸ் இந்த ஜீரோஸ் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4/6 வரும். ஸோ இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணலாம். டிவைட் பை 2 போடலாம், டிவைட் பை 2 போடலாம். அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/3. கிளியர்? எவ்வளவு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் போட முடியுமோ அவ்வளவு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நீங்க போடுற 11,000 divided by 55,000, sorry, 1,100 divided by 5,500. First division நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு zeros இருக்குல்ல, divide by 100, divide by 100. That is 0, 0, 0 cancel. என்ன வரும்? 11/50, 55 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? divided by 11 and divided by 11. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1/5. So what is the ratio here? 1:5. கிளியரா? இது என்னது? 2:3. 2/3. 2/3. The answer is 2:3.